மாண்புமிகு உறுப்பினர் உதயசூரியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐம்பெரும் முழக்கங்களான ஒன்றில் மாநில சுயாட்சி. நாங்களெல்லாம் பள்ளி படிக்கின்ற காலத்தில் மாநில சுயாட்சி என்று சொன்னால் அடைந்தே தீர்வோம் என்று சொல்லுகின்ற வகையில் இன்றைக்கு மாநில சுயாட்சியை பெற்று தந்த தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே மாண்புமிகு அமைச்சரவர்களிடம் நான் அந்த கேட்ட கேள்வி சுற்றுலா மாளிகை கேட்டிருந்தேன். இப்போது ஆய்வு மாளிகையாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு 2 அறைகள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். கூடுதலாக 2 அறைகள் கட்டித் தருவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன் வருவார்களா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஏற்கனவே முதலமைச்சரிடம் சொல்லி எங்களுக்கு ஒரு பொதுப்பணித்துறையின் சார்பாக ஒரு சர்க்கியூட் ஹவுஸ் கட்டித்தான் தான் அவர் என்னிடத்திலே கேட்டார். இன்றைக்கு இருக்கிற நிதிநிலை வைத்து முதலமைச்சருடைய தனி கவனம் செலுத்தி, ஏன்னா பெரும்பான்மையான கொடுப்பதற்கு வாய்ப்பு மிக குறைவு இருக்கிறது. ஏன்னா மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்கு தான் இப்போ சரியா இருக்குது நேரம், நிதி அப்படிதான் இருக்கிறது. ஆனாலும் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போனேன். ஏன்னா காடுகளையும் மலைகளையும் கழகத்தை வளர்த்தவர், கல்விராய மலைக்கே நீங்க உச்சிக்கு போனவர் என்றெல்லாம் சொல்லிதான் இந்த அனுமதியை பெற்று இது ஏற்பாடு செய்திருக்கிறோம். அங்க ஒரு தாலுகா ஆபீஸ் இருக்குது. இங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற நீங்கள் போகலாம், மாவட்ட ஆட்சித்தலைவர் போகலாம். இருக்கிற அதை பயன்படுத்தினாலே போதும். வருங்கால நிதிநிலைக்கு ஏற்ப முடிந்தால் கூடுதல் அறை கட்டித்தரப்படும். மாண்புமிகு உறுப்பினர் உதயசூரியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கரியாலூரில் ஒரு வனத்துறைக்கு சொந்தமான பயனர் விடுதியும் 30 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இருக்கின்ற சேராப்பட்டில் வனத்துறைக்கு சொந்தமான ஒரு பயனர் விடுதியும் இருக்கிறது. அதுதான் உள்ள நாள் பயன்படுத்திக் கொண்டிருந்தோம். சேராப்பட்டில் இருக்கின்ற வனத்துறைக்கு சொந்தமான பயனர் விடுதி பழுதடைந்திருப்பதனால் அதை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே அதனால்தான் கூடுதலாக 2 அறைகள் கேட்டேன். அதோடு எங்கள் மாவட்டத்தை ஒட்டியிருக்கின்ற விழுப்புரம் கள்ளக்குறிச்சிக்கு இடையே இருக்கின்ற தேசிய நெடுஞ்சாலையில் அரசூர் என்கின்ற ஊரில் ஏற்கனவே நெடுஞ்சாலை துறைக்கு சொந்தமான ஒரு பயனர் விடுதி பழுதடைந்து உள்ளது, சுற்றுச்சூழல் இல்லாமல் இருக்கிறது. ஆகவே நெடுஞ்சாலைத்துறை வழியாக செல்கின்ற போது உளுந்தூர்பேட்டை சென்றாலும் திருச்சி மதுரை போகின்ற போது அங்கே அரசு அலுவலர்கள் மக்கள் பிரிவில் தங்குவதற்கு அந்த அரசு இந்த பெஞ்சல் புயல் பாதிக்கப்பட்ட போது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஒரு 13 கிராமங்கள் பாதிக்கப்பட்ட போது நேரடியாகவே பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வரை இருந்து அங்கே ஆய்வு செய்து இந்த மக்களுக்கெல்லாம் உதவி செய்தார்கள். ஆகவே அவருக்கும் அது தெரியும். ஆகவே அந்த அரசூர் பயனர் விடுதியை புதுப்பித்து தந்து அல்லது புதிதாக கட்டித் தருவதற்கு அமைச்சர் அவர்கள் முன் வருவார்களா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவர் குறிப்பிடுகிற அந்த சேராப்பட்டு வனத்துறைக்கு சொந்தமானது. வனத்துறை அமைச்சரே என் பக்கத்தில் தான் உட்கார்ந்துருக்கிறார், அவர் பக்கத்தில் நான் தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். எனவே அவரிடத்தில் சொல்லி அதை சீரமைப்பதற்கு வேண்டிய ஏற்பாடு இந்த துறையின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்வோம். அதே போன்று அவர் சொன்ன அரசூர் என்பது ஒரு 4 மூலை ஜங்ஷன் உள்ள ஒரு பகுதி. அதை அவரும் நானும் நேரடியாக பார்த்தோம். இந்த நிதியாண்டிலேயே புதிதாக கட்டுவதற்கு வாய்ப்பு குறைவு. இந்த நிதியாண்டிலேயே அந்த அரசூர் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான அந்த ஆய்வு மாளிகளை சீர் செய்யப்படும். மாண்புமிகு உறுப்பினர் மா சின்னத்துரை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கந்தரகோட்டை சட்டப்பேரவை தொகுதியில் எந்த இடத்திற்கும் பொது இடத்திலும் அரசு அதிகாரிகளோ அமைச்சர்களோ வந்தால் தங்குவதற்கு பொருத்தமான ஒரு இடம் என்பதில்லை. ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடம் பல முறை சந்தித்து நேரில் தெரிவித்திருக்கிறேன். கட்டாயமாக ஒரு ஆய்வு மாளிகை அமைத்து தர வேண்டும் என்று தாங்கள் வாயிலாக அன்போடு மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒன்றை அவர் மறந்துட்டாரு. போன முறை அவர் கேள்வி கேட்கிறபோது சொன்னார், ஒன்று நீங்கள் கட்டித்தாருங்கள், இல்லை என்று சொல்ல எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் கூட நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன், கட்டுங்கள் என்று சொன்னார். அதற்காக முதல்ல நன்றி. பெரும்பான்மையாக எனக்கு ஏறத்தாழ 50க்கும் மேற்பட்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய தொகுதியில் இருக்கிற தாலுகா மையமாக இருக்கிற அந்த தாலுகா தலைமையிடமாக இருக்கிற இடங்களில் இந்த மாதிரி பொதுப்பணித்துறையின் சார்பாக ஆய்வு மாலையோ அல்லது நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக சர்க்கியூட் கட்டித்தாருங்கள் என்று மனு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இவைகளெல்லாம் எங்கள் துறைக்கு அனுப்பியிருக்கிறேன். எவைகளெல்லாம் புனரமைக்கப்படும். உதாரணமாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் அவர்களோட கேட்ட திருச்செங்கோடு தாலுகா தலைநகர் ஆன்மீக நகர் எங்களுடைய சர்க்கியூட் ஹவுஸை நீங்க புதுப்பிச்சு கொடுத்தா போதும்னாரு. நான் அன்னைக்கு கூப்பிட்டதெல்லாம் எஸ்டிமேட் போட சொல்லியிருக்கிறேன். அதனால நம்ம இடத்துல இருக்கிற 50க்கும் மேற்பட்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், எதிரில் இருக்கிற நண்பர்களும் சரி, என் பின்னால் இருக்கிற நண்பர்களும் தொடர்ந்து எனக்கு கொடுத்தனுடைய விளைவாக எதையெல்லாம் நாம்
பழுது பார்த்து சீர் செய்யலாம். எவைகளெல்லாம் புதியதாக அதெல்லாம் தயார் செய்ய சொல்லியிருக்கிற பட்டியலை அதை முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போய் இந்த ஆண்டு எதெல்லாம் படிப்படியாக எடுத்துக்கொள்ள முடியுமோ நிதிநிலைக்கு ஏற்ப முதலமைச்சர் அனுமதியை பெற்று நிதிநிலைக்கு ஏற்ப இந்த ஆண்டிலிருந்து வரும் ஆண்டுகளில் அதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.